ओ नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। ओम नारायणीय विद्महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திரு முத்தையா முரளிதரன் ஆப்ரேக் அவர்களுடைய ஜாதக பலன் பற்றி தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். நான் ஏன் இப்போ முத்தையா முரளிதரன் அவருடைய ஜாதகம் பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் நினச்சேன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ரஜினி சார், கமல் சார் உலகம் ஃபுல்லும் பாப்புலராக இருக்காங்க. அதே போல் ஏஆர் ரஹ்மான் எல்லாருக்கும் தெரியும். வேறு யார் இருக்கா பெருசாக உலக புகழ்பெற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதாவது நான் போடாத ஜாதகங்கள், மற்ற உலக புகழ்மிக்க அனைவருடைய ஜாதகமும் பெரும்பாலும் நான் கவர் பண்ணிட்டேன். வேறு யாராவது இருக்காங்களா உலக புகழ்பெற்ற தமிழர்கள் நான் ஜாதக பலன் போடாமல் இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நண்பர் சொன்னார், கிரிக்கெட்டில் அதாவது ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடியே, ஏஆர் ரஹ்மானாவது 2007 தான் ஆஸ்கர் அவார்டு வாங்கி உலக புகழ் பெற்றார். ஆனால் 90+ இருந்து ஒரு தமிழ் உலகம் ஃபுல்லும் பாப்புலர் ஆனது முத்தையா முரளிதரன் ஆப்ரேக் தான். அவருடைய ஜாதக பலன் போடுங்க அப்படின்னாரு. மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருடைய ஜாதகம் நான் போடுறேன். முத்தையா முரளிதரன் சார் அவருக்கு கடக லக்னம், தங்கமான மனசு, நல்ல மனசுக்காரர் தான். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இவர் தமிழ் துரோகி, தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார்னு. நான் அப்படி இல்லை. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி தான் ஆகணும். ஒரு நாட்டில் நம்ம இருக்குன்னா அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு மதித்து தான் ஆகணும் அப்படின்ற ரூல்ஸ்ன்றதால இவரை தப்பாகவும் சொல்ல முடியாது. ஸோ இவருடைய லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் குருபவன் ஆட்சியில் இருக்கார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எதிரிகளே வெல்லக்கூடிய அமைப்பு. எப்போவுமே 6ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது எதிரியும் அதிகமாக இருப்பாங்க, சண்டை சச்சரவும் அதிகமாக இருக்கும், போராட்டமும் அதிகமாக இருக்கும், அதே போல் வெற்றியும் இருக்கும். சிலர் சொல்கிறாங்க 6ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்றால் அவ்வளோதான், கஷ்டம் நஷ்டம் அதிகமாகும், அலைச்சல் அதிகமாகும், நோய் அதிகமாகும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் என்ன நோய்ப்பட்டாக இருக்கார்? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் 6ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சியும் உச்சமும் பெற்றிருந்தால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, நிறைய பேர் சண்டை சச்சரவு பண்ணுவாங்க, நிறைய ப்ராப்ளம் ஆகும், நிறைய போராட வேண்டியிருக்கும். அது வரைக்கும் ரைட் தான். ஆனால் அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், பாப்புலாரிட்டியும் கிடைக்கும், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய அமைப்பும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் 7ஆம் வீட்டில் விட்டிருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு நார்மலான பெண்ணை தான் இவர் திருமணம் செஞ்சார். அதாவது திருமண ஸ்தானத்து ராகு இருக்கிறதால, 7ஆம் வீட்டில் ராகு இருக்குன்றதால அந்த பெண் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஆனால் மிகப்பெரிய விவிஐபிலாம் இல்லை, அவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவர் உலக புகழ் பெற்றாலும் இன்னொரு உலக புகழ் பெற்ற ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தில் தான் நான் மேரேஜ் பண்ணுவோம் அப்படிலாம் இவர் சொல்லலை. தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணாக இருந்தால் போதும் அப்படின்ற அந்த ஒன்றை மட்டும் இவர் குவாலிஃபிகேஷனாக சொல்லி இங்கே சென்னை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் அவர் மேரேஜ் பண்ணார். அதுக்கு காரணம் ராகுபவன் 7ஆம் வீட்டில் இருக்கிறது. அதே போல் புதன் 9ஆம் வீட்டில் நீச்சம் பெற்றிருக்கார். புதன் நீச்சம் பெற்றாலும் குருக்கு கேந்திரத்தில் இருக்கார். அதே போல் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா யுரேனஸ்னுடைய பார்வை இருக்கார். யுரேனஸ் அப்படின்றவரும் குருபவன் போன்ற சுபத்துவமான ஒரு கிரகம் தான். அந்த யுரேனஸ்னுடைய நேருக்கு நேரடியான சமசப்தம பார்வையில் இந்த புதன் இருக்கிறதால நல்ல அறிவாற்றல், நல்ல பேச்சாற்றல், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அதெல்லாம் இருந்தது. அதே போல் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். லாபஸ்தானத்தில் சுக்கிரபவன் ஆட்சியாக இருந்தாவே நல்ல ராயல் லைஃப் கிடைக்கும். அடிக்கடி விமான பயணம், கப்பல் பயணம், ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது, ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு, விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சின்னு போயிட்டு வருது, பல கோடிகளில் சம்பளம், உலக புகழ்மிக்க அந்த பாப்புலாரிட்டி, டிவியில் ஆடு. அதாவது டிவின்றதும் மீடியா தான், மீடியாவுக்கு எல்லாம் அதிபதி சுக்கிரன் தான். ஸோ மீடியா சம்மந்தமான ஆடாலையும் அவருக்கு, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டாலையும் அவருக்கு நிறைய வருமானம். இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் சுக்கிரபவன் லாபஸ்தானத்தில் வீட்டு இருந்தது தான். அதே போலவே அவருக்கு நல்ல திருமண யோகம், புத்திர பாக்கியமும் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் லக்னாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் உச்ச பலத்தில் இருக்கார். எப்போவுமே லக்னாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால், குருவோட சேர்க்கை, குரு பார்வை இருந்தால் அவங்க பிரபலமாக விளங்குவாங்க. அதாவது ஒன்று லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கணும், அல்லது லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கணும், அல்லது லக்னாதிபதிக்கு குரு பார்வை இருக்கணும். இந்த ஏதாவது ஒரு விதியில் பொருந்தி வந்தால் கட்டாயம் அவங்க பாப்புலராக விளங்குவாங்க, பிரபலமாக விளங்குவாங்க. அதனுடைய அடிப்படையில் இவருக்கு லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றதால் இவர் ஒரு மிகப்பெரிய விவிஐபியாக பலம் வந்தார். அதே போல் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால இம்போர்ட்டர் காரில் பாடி வரக்கூடிய யோகம், மிகப்பெரிய பங்களா டைப்பு வீட்டில் வசிக்கக்கூடிய யோகம்,
ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பான வாழ்க்கை, நிலபுலன், வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை எல்லாம் சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி தனாதிபதி சூரிய பகவான் அவர் வந்து உச்சத்தில் இருக்கார். 2க்கு அதிபதி உச்சம் ஆட்சியாக இருந்தால் அவங்க பெரும் தனவானாக இருப்பாங்க. தனாதிபதி ஆட்சியோ உச்சமாக பெற்றிருந்தால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அவங்க கட்டாயம் அவங்க வசதி படைத்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மிகப்பெரிய தனவான்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஒருத்தர் கோடீஸ்வரரா 2க்கு அதிபதி ஆட்சியோ உச்சம் பெற்றிருந்தால் அவங்க கோடீஸ்வரராக தான் இருக்காங்க பெரும்பாலும். அதே நவம்சத்தில் இனிஷமாக இருந்தாவோ அல்லது வேறு ஏன்னா தீய கிரகத்தோட சேர்க்கை பகை பெற்றிருந்தாவோ கொஞ்சம் குறையும், அந்த வரக்கூடிய பணத்தினுடைய அளவு குறையுமே தவிர 2க்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும், வசதியாக வாழ்வாங்க அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இவருக்கு வந்து தனாதிபதி உச்சம், அதுவும் தொழில் ஸ்தானத்தில். அதனால் கவர்மெண்ட் சம்மந்தமாக இவருக்கு சலுகைகள் கிடைச்சது. ஏன்னா சூரியன் ஒரு அரசாங்க கிரகம்ன்றதால அவர் 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் உச்சபலத்தில் இருக்கிறதால அவர் வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டார். அந்த காலத்தில் தமிழரில் வந்து கிரிக்கெட் டீம்லேயே சேர்த்துக்க மாட்டாங்க, ஆனால் இவருக்கு கவர்மெண்ட் அந்த சலுகை கிடைச்சது. கவர்மெண்ட்டுடைய சலுகைகள் கிடைக்கணும், பாராட்டுதல் கிடைக்கணும், ரெகக்னைசேஷன் கிடைக்கணும், உதவி கிடைக்கணும் அப்படின்னா சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் இருந்தால் சிறப்பான பலன். 10ஆம் வீட்டில் சூரிய பகவானுக்கு திக்பலம் இருக்கிறதால, அது உச்சபலம் பெற்றிருக்கிறதால கவர்மெண்ட்டுடைய அங்கீகாரம் பாராட்டுதல்கள் கிடைச்சது. அவர் தமிழராக இருந்த போதும் அதை ஒரு காரணமாக காட்டி அவருடைய தகுதி மறுக்கப்படாமல் அவரை கிரிக்கெட்டில் சேர்த்துட்டாங்க, டீமில் சேர்த்துட்டாங்க. ஸ்ரீலங்காவில் உலக புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பை அவர் பெற்றார். ஸோ அரசாங்க கிரகமாக உச்சம் பெற்றதால் கவர்மெண்ட் சம்மந்தமாக யோகத்தை அடைஞ்சார். சந்திரன் லக்னாதிபதி உச்சம் பெற்றதால் ஒரு புகழ்மிக்க விஐபியாக உருவானார். சுக்கிரன் லாபஸ்தானத்தை தந்ததால் நல்ல சொகுசு வாழ்க்கை அமைஞ்சது, ராயலான லக்ஸரியான லைஃப் அமைஞ்சது. குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றதால் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு, போட்டி பந்தயங்களில் வெல்லக்கூடிய அமைப்பு, விளையாட்டில் எதிரிகளை அதாவது ஆப்போனன்ட் பர்சன்களை வெற்றி வெல்லக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு எல்லாம் அவருக்கு ஏற்பட்டது. இது போன்ற அமைப்பு இருந்தால் கட்டாயம் உங்களுக்கும் மிக சிறப்பான தன லாபம், வாழ்க்கை பலன் எல்லாம் கிடைக்கும். இன்னொரு விஷயம், குருபவன் சூரியனை பார்க்குறாரு, இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு யோகம். அவர் சூரியபவன் வந்து தனாதிபதின்றதால மணி ஃப்ளோவும் நல்லா இருந்தது. அதே போல் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் விட்டுருக்காரு. தனாதிபதி உச்சம், லாபாதிபதி லாபஸ்தானத்தில், இது 2 போதும் ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப சொகுசாக வாழ்கிறதுக்கு. அதே மாதிரி லக்னாதிபதி உச்சபலம் பெற்றிருக்கார், இதுவும் ஒரு மிகப்பெரிய யோகம். அதே போல் குருபவன் சூரியனை பார்க்குறார், இதுவும் ஒரு மிகப்பெரிய யோகம். குரு ஆட்சியாக இருக்கார். இப்படி பலவிதமான யோகத்தையும் ஒரு சிறப்பான அமைப்பையும் பெற்றதான் திரு முத்தையா முரளிதரன் அவருடைய ஜாதகம். இவரால் தமிழ் இனமே பெருமை பெறும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்களே.